ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக். ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியான வீடியோ போட்டு. 6 மாதம் 4 மாதம், ஐ டோன்ட் நோ. ஓகே, மறுபடியும் வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு டைம் கிடைக்கும் போது மேக்ஸிமம் வீடியோஸ் நான் பண்ண பார்க்குறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் நிறையாவே டைம் கிடச்சிருக்குது, ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ அந்த டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு லிக்விடிட்டி பற்றின கான்செப்ட்ஸ், டாபிக்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஈக்விலிபிரியம், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டு டிசைட் பண்ணுறதுல வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ரைட்? ஏன்னா டைம் ஃப்ரேம் வந்து இந்த ஸ்விங் மூமெண்ட்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கிறனாட்டிக்கு இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கிருந்து ஒரு ஸ்விங் இருக்குது, இதில் டிஸ்கவுண்ட் பார்க்குறதா, இல்லை இங்கிருந்து ஒரு ஸ்விங்கு கீழே டவுன் சைடு வந்திருக்குது, இதில் வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் பார்க்குறதா அப்படிங்கிறத பற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இது ப்ரைஸ் பேஸ்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டு, அது விஷுவலாக நீங்கள் எங்கே பவுன்ஸ் பேக் ஆகுதோ அந்த இடத்துல சூஸ் பண்ணுறீங்க. பட் இது வந்து தப்பாக நிறைய இடங்கள்ல உங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா நீங்கள் வந்து அல்காரிதம், இன்டர்பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதத்தோட சிங்கரனைஸாக இல்லை அப்படின்னா, அதோட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியாலஜி இல்லை அப்படின்னா, யூ கேன் நாட் பார்ட்டிசிபேட் இன் தட் மூமெண்ட். ஓகேவா? மார்க்கெட்டோட பேசிக் ஃபங்க்ஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டிஸ்கவுண்ட்டில் இருந்ததுன்னா ப்ரீமியத்தை நோக்கி போகும், ஆர் பை சைட் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை அட்டாக் பண்ணும். இதே தான் வைஸ் வர்ஸா, ப்ரீமியத்தில் இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்டை நோக்கி வரும், ஆர் அவுட் சைடு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியான செல் சைடு லிக்விடிட்டி அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் மார்க்கெட்டோட பேசிக் ஃபங்க்ஷன். ஆனால் நமக்கு இங்கே ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டே எதுங்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு நம்ம விஷுவலாக இருக்கிற பவுன்ஸ் பேக்ஸ், ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் இருக்கிற சின்ன சின்ன பவுன்ஸஸ், சப்போர்ட் எடுக்கிற இடம், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற இடம், இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைம் பேஸ்டு ஈக்விலிபிரியம், டைம் பேஸ்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டை வந்து சூஸ் பண்ணும். ஸோ டைம் பேஸ்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்டா வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு இன்ட்ராடேக்கு நான் சொல்கிறேன். இன்ட்ராடேவை பேஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ, இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்லை போன மாதத்தோட ஸ்விங் ஹையோ, இந்த மாதிரி லிக்விடிட்டிஸுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா அதை ரெஃபர் பண்ணும். ஆனால் இங்கே இருக்கும்போது இந்த லிக்விடிட்டியோ இல்லை இந்த லிக்விடிட்டியோ இது எல்லாத்தையுமே வந்து இப்டா வந்து ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காது. அந்த இடத்த ப்ரியாரிட்டியான லிக்விடிட்டி அட்டாக்காக மார்க்கெட் வச்சுருக்காது. மார்க்கெட் எப்பவுமே என்ன பண்ணுன்னா, இன்ட்ராடேக்கு ப்ரீவியஸ் 3 டேஸோட லிக்விடிட்டி தான் 3 டேஸ் இப்டா, இன்டர்பேங்க் ப்ரைஸ் டெலிவரி அல்காரிதம் லிக்விடிட்டி தான் மார்க்கெட் வந்து ஸ்டார்டிங் ரெஃபரன்ஸாக இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணும். ஸோ இன்ட்ராடேயில் எக்ஸாம்பிளுக்கு 1 and 3 இது வந்து ப்ரீவியஸ் 3 டேஸோட லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் 3 டேஸோட லிக்விடிட்டியில் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு செல் ப்ரோக்ராமில் இருக்குது. இப்போ இந்த 3 டேஸோட லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணுற இடத்துல ஒரு பிடிஆரே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ மார்க்கெட் வந்து இதை டேக் அவுட் பண்ணி, நான் ஏற்கனவே என்னோட லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் பற்றி சொல்லியிருப்பேன். அது ப்ரீவியஸ் டேவோட லிக்விடிட்டிக்கு கீழே போய் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ஹைக்கு மேலேயோ இன்டர்மீடியட் டேர்ம் ஹைக்கு மேலேயோ உருவாகிற எஃப்இஜியில் வந்து என்டர் ஆகலாம். என்னோடய மாடல் நீங்கள் லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் அப்படின்னு சொல்லி என்னோடய பிளேலிஸ்ட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். லிக்விடிட்டி பர்ஜ் மாடல் என்ட்ரிஸ் வந்து இங்கேருந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லிக்விடிட்டி பர்ஜ் மாடலில் எதை டார்கெட்டாக வைக்கிறது, மார்க்கெட் எங்கே போகலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு அட்மோஸ்ட் டார்கெட் வந்து எடுத்ததுமே இதில் இந்த 3 நாள் இருக்குதுல்ல, இந்த 3 நாளை வந்து இது இப்டா 1, இது இப்டா 2, இது இப்டா 3, இப்படி தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். இதில் இப்டா 1ஓட லிக்விடிட்டி தான் எடுத்ததுமே ட்ரா ஆஃப் லிக்விடிட்டி, இப்டா 2 வந்து அடுத்த ட்ரா ஆஃப் லிக்விடிட்டியாக இருக்கும். எப்பவுமே 3 லிக்விடிட்டியுமே மார்க்கெட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது, ஆல்வேஸ் பண்ணாது. பட் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ப்ரோக்ராமில் இருக்கும்போது இந்த மாதிரி 3 டேஸோட லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணி ஒரு பிடிஆரேயில் மிட்டிகேட் பண்ணுதுன்னா, உடனடியாக புல்லிஷ் ப்ரோக்ராமில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், உடனடியாக மார்க்கெட்டோட ட்ரா ஆஃப் லிக்விடிட்டி வந்து 3rd இப்டாவோட ஹைஸ் தான் இருக்கும். இதுவே பேரிஷ் ப்ரோக்ராமில் ரிட்ரேஸ்மெண்ட் அல்காரிதத்தில் இருந்துச்சு அப்படின்னா, இங்கேருந்து ரிட்ரேஸ் ஆகுது இல்லை, அந்த ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் ஒரு பிடிஆர்ஏலேருந்து தான் போகும். அந்த ரிட்ரேஸ்மெண்ட் அல்காரிதத்தில் என்ன பண்ணுன்னா, ப்ரீவியஸ் 3 டே இப்டாவோட
ஈக்குலிபிரியத்துக்கு மேலே இருக்கிற இடங்கள்ல ஓடிஇ பெர்ஃபார்ம் பண்ண பார்க்கும். ஸோ அதுவுமே ஃபர்ஸ்ட் இப்டாவையும் செகண்ட் இப்டாவையும் இருக்கிற லிக்விடிட்டியுமே கேதர் பண்ண தான் மார்க்கெட் பார்க்கும். அண்டு பேசிக்கலி மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் கரண்ட் டே, ஓகேவா? இந்த 3 days முன்னாடி இருக்குது, இது வந்து கரண்ட் டே. இந்த டே வந்து கரண்ட் டேவாக வச்சுக்கலாம். ஓகே, வேறு ஏதாவது கலர். ஓகே, இது வந்து கரண்ட் டேன்னு வச்சுக்குவோம். இந்த கரண்ட் டேலேருந்து மார்க்கெட் மேலே போக இந்த லிக்விடிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது, ஓகேவா? மேக்ஸிமம் டைம் ஆஃப் பீரியடில் மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருக்கும்போது, இந்த மாதிரியான ஃபங்க்ஷனை மார்க்கெட் பண்ணும்போது, இந்த கரண்ட் டேலேருந்து அடுத்த 2 இப்டாக்குள்ள இந்த லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் கிராப் பண்ண பார்க்கும், ஓகேவா? மேக்ஸிமம் டைம். இது டேக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, வீக்லிக்கும் இதே சேம் கான்செப்ட் தான், மந்த்லிக்கும் இதே சேம் கான்செப்ட் தான். மந்த்லி லிக்விடிட்டியை ரெஃபர் பண்ணுறதுக்கும் இப்டா என்ன பண்ணுன்னா, ப்ரீவியஸ் 3 monthsோட லிக்விடிட்டி தான் மேஜர் லிக்விடிட்டிஸாக மார்க்கெட் வந்து அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி லிக்விடிட்டிஸாக வச்சுருக்கும். இந்த 3 லிக்விடிட்டிக்கு உள்ளேயோ இல்லை இந்த 3 லிக்விடிட்டியோட ஈக்குலிபிரியத்துக்குள்ளே, அதாவது இன்டர்னல் ஸ்விங்ஸ்குள்ளே, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 கேண்டலோட லிக்விடிட்டிக்கு உள்ளே ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் இருக்கும். எக்ஸ்டர்னல் ரெஃபர் பண்ணும்போது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வர்ற லெக்சர்ஸில் பார்ப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைம் பேஸ்டு லிக்விடிட்டிஸை பற்றி புரிஞ்சுக்கோங்க. ஸோ மந்த்லிக்கும் இதே பேசிஸ் தான், மந்த்லியோட டிஸ்கவுண்ட்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே சூப்பர்ப் பை ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பிளேசஸ். இப்போ இந்த மந்த்லி டிஸ்கவுண்ட்டில் வீக்லி டிஸ்கவுண்ட் அண்டு டெய்லி டிஸ்கவுண்ட் ரெண்டுமே மேட்ச் ஆகி போச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மந்த்லியோட ஈக்குலிபிரியம்னு வச்சுக்கலாம், இதில் வீக்லி அண்டு டெய்லியோட இப்டாவும் இருக்கும், ஓகேவா? இந்த மந்த்லி டிஸ்கவுண்ட்டுக்கு கீழே வீக்லியும் அதோட டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே நுழையுது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல டெய்லியும் டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதுன்னா இங்கிருந்து தான் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்ஸ், எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸை அட்டாக் பண்ணக்கூடிய மூவ்ஸ் வந்து மார்க்கெட்டில் வரும். நீங்கள் ட்ரேட் ஐடியாஸ் பிளான் பண்ணும்போது புல்லிஷாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் 2 டைம் ஃப்ரேமோடையாவது சிங்க்ரனைஸ் ஆகி போங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியான ட்ரேடில் அதிக சக்ஸஸ் ரேட்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க மந்த்லி, வீக்லி அண்டு டெய்லி 3மே சிங்க்ரனைஸ் ஆகிற பிளேசஸில் உங்களோட ட்ரேட் ஐடியா மாடல்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனி பிடிஆர்ஏ, ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி பர்ஜ் மாடல், ஓடிஇ, இந்த மாதிரி என்ன ஃபங்க்ஷன் வேணால் நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் லிக்விடிட்டி வந்து டைம் பேஸ்டு லிக்விடிட்டி அல்காரிதம் வந்து ப்ரீமியத்தில் இருக்குதா டிஸ்கவுண்ட்டில் இருக்குதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சார்ட் எக்ஸாம்பிள்ஸ், இங்கே இருக்கிற செல் ப்ரோக்ராம், பை ப்ரோக்ராம்ஸோட விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிச்சிட்றேன். ஓகே, இப்போ இன்னைக்கு மார்க்கெட், இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரன் ஆகும்போது மார்க்கெட்டோட இந்த செல் ஸ்கேல்ப் வந்தது கூட ப்ரீவியஸ் 3 daysோட இப்டா லிக்விடிட்டியோட மார்க்கெட்டில் இந்த குவாட்ரண்ட், லோவர் குவாட்ரண்ட் லெவலில் இருக்குது. நான் இதை பிகினர்ஸுக்கான லெவல்ஸாக நான் இதை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் இந்த இடத்துல செல் குவாட்ரண்ட், செல் ஸ்கேல்ப் நான் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து செல் ரிட்ரேஸ்மெண்ட் ப்ரோக்ராமாக எடுத்துக்குவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து செல் சைட் லிக்விடிட்டி தான் டெய்லி ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரேட் ஐடியாவை விட இந்த இடத்துல வந்து உடனடியாக ரிஜெக்ட் ஆகி, லோவர் குவாட்ரண்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வந்து கீழே செல் சைட் லிக்விடிட்டியை நோக்கி கிராப் பண்ண போயிட்டுருக்குது. இந்த செல் சைடு ப்ரோக்ராமை விட இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ரிட்ரேஸ்மெண்ட் ப்ரீவியஸ் 3 days இப்டாவில் ஈக்குலிபிரியத்துக்கு மேலே, விச் இஸ் ஓடிஇ. இந்த இடம் வந்து ஓடிஇ. நான் இந்த கேன் பாக்ஸ்க்கு பதிலாக ஓடிஇ ப்ரைமர், ஓடிஇ போட்டேன் அப்படின்னா திஸ் ஒன் டு திஸ் ஒன், தட்ஸ் ஓடிஇ, ரைட்? 62 to 79% லெவல்ஸ். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் விஷுவலாக கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேர். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் 3 daysோட இப்டா. இப்டா 1 அதாவது மண்டே, இப்டா 2 ஃப்ரைடே, இப்டா 3 வந்து தேர்ஸ்டே. இந்த 3 நாள் இப்டாவில் மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ் பேக் ஆகி மேலே போகும்போது இது செல் ப்ரோக்ராமாக, இங்கேருந்து நீங்கள் மார்க்கெட்டில் செல் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓடிஇயில் தான் மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. எக்ஸாக்ட்லி அட் 62 to 79% ஓடிஇ வேல்யூவான
70% லிக்விடிட்டிஸ்லேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகிருக்கிறாங்க, விச் இஸ் வெரி குட். இது இந்த டேவோட எண்டு, டியூஸ்டேவோட எண்டு, ரைட்டா? வெட்னஸ்டே தான் ஆக்சுவலான செல் வந்து வந்திருக்குது. இந்த வெட்னஸ்டே செல்லும் கூட இப்போ வெட்னஸ்டேக்கு வரும்போது இப்டாவோட ரெஃபரன்ஸ் என்ன ஆயிருன்னா டியூஸ்டே, மண்டே அண்ட் ஃப்ரைடே லிக்விடிட்டிஸ், இந்த மூணையும் தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, ரைட்? ஸோ இந்த இடத்துல இது வந்து டியூஸ்டேவோட லோஸ், இது வந்து ஃப்ரைடேவோட ஹைஸ் எங்கே இருக்குது, இது ஃப்ரைடேவோட ஹைஸ். இந்த ஃப்ரைடே ஹைக்கும் டியூஸ்டே லோஸ்க்கும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தர் 1 செகண்ட் தர் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஈக்குலிபிரியத்துக்கு கீழே ஓப்பன் ஆனாங்களா, 3 நாள் இப்டாவோட ஈக்குலிபிரியத்துக்கு கீழே ஓப்பன் ஆங்க. இங்கேயுமே அகைன் 1 OTE மார்க்கெட் ரிட்ரேஸ் பேக் அபவ் ஈக்குலிபிரியம். ப்ரீமியத்துக்கு போயிட்டு தான் மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகி இந்த 3 டேஸில், ஏன்னா இந்த செல் சைட் லிக்விடிட்டி கிராப் பண்ணியாச்சு, இந்த செல் சைட் லிக்விடிட்டி ஃப்ரைடேவோடது கிராப் பண்ணியாச்சு, மண்டேவோடது டியூஸ்டே கிராப் பண்ணிடுச்சு. ஸோ வெட்னஸ்டே வந்து இருக்கிற ஒரே ஒரு டார்கெட்டட் லிக்விடிட்டி வந்து இந்த இப்டாவோட ரெஃபரன்ஸ்டு லிக்விடிட்டியில் இந்த லிக்விடிட்டி தான். இது டேவை பேஸ் பண்ணி மட்டுமே. ஆனால் எனக்கு செல் ஆர் பை ப்ரோக்ராம் வந்து நான் சூஸ் பண்ணும்போது, ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் நான் சூஸ் பண்ணும்போது 3 டைம் ஃப்ரேமு சிங்க்ரனைஸ் ஆகி போகிற இடத்துல தான் நான் சொன்னேன் ஏற்கனவே, ரைட்? ஸோ இந்த 3 டைம் ஃப்ரேமும் ஒன்றா சிங்க்ரனைஸ் ஆகிற இடம்னா எனக்கு இந்த இடங்களில் என்ன வந்திருக்கணும்னா வீக்லிலையும் நம்ம ப்ரீமியத்தில் இருந்திருக்கணும், மந்த்லிலையும் நம்ம ப்ரீமியத்தில் இருந்தோம்னா விச் இஸ் வெரி குட் செல் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், ரைட்? அந்த இடம் வந்து ப்ரீமியத்தில் இருக்கிற நாட்டிக்கு மினிமம் டிஸ்கவுண்ட்டுக்குள்ளேயாவது மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணும் மார்க்கெட். ஸோ வீக்லியில் இந்த வீக் ஓப்பன் ஆகும்போது வீக்லியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 இப்டா லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட்டு ரெஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 3 லிக்விடிட்டியில் ஈக்குலிபிரியம் 3 லிக்விடிட்டியில் நம்ம ப்ரீமியத்தில் தான் இருந்தோம். இங்கே பாடி பர்ஜ் நடந்திருக்குது, பாடி பர்ஜஸ் இதை பற்றியெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த இடத்துல பாடி பர்ஜ் நடந்திருக்குது. ஓகே, வீக்லிலையும் ப்ரீமியம். ஓகே, மந்த்லி எடுத்து பார்க்குறோம். ஸோ மந்த்லியில் இந்த மந்த்துக்கு 1, 2, 3 இந்த 3 மாதம் தான் இப்டாவோட ரெஃபரன்ஸ்டு மந்த்ஸாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஹை டு இந்த லோ வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த லெவல் விச் இஸ் 55,600 லெவல்ஸ் இஸ் ப்ரீமியம், ரைட்? ஸோ இந்த ப்ரீமியத்திலிருந்து தான் நீங்கள் செல் ப்ரோக்ராம் பார்த்துருந்துருக்கணும். இதே ப்ரீமியம் லெவல்ஸில் வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் இந்த வீக் வந்து ப்ரீமியத்துக்குள்ளே நுழைஞ்சிச்சு. அந்த நுழைஞ்ச நாள் வந்து தேர்ஸ்டே, ஓகேவா? நுழைஞ்ச நாள்லேருந்தே அந்த இடத்துல வீக்லியிலே நம்ம ப்ரீமியத்தில் தான் இருந்திருப்போம். ப்ரீவியஸ் 3 வீக்ஸோட ப்ரீமியத்தில் தான் இருந்திருப்போம், டெய்லியிலையும் ப்ரீமியத்தில் தான் இருந்திருப்போம். அதனால தான் இங்கேருந்து செல் ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்டு மறுபடியுமே வீக்லியில் இந்த மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது வீக்லிலையும் ப்ரீமியம், மந்த்லி ப்ரீமியமை போய் டார்கெட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல பாடி பர்ஜ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல மந்த்லி ப்ரீமியமை போய் மார்க்கெட் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து செல் ஆஃப் தொடங்குச்சு. இங்கே ஒரு செல் ஆஃப் அகைன் மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்துல ப்ரீவியஸ் 3 டேஸோட ப்ரீமியத்துக்குள்ளே ஓடி பெர்ஃபார்ம் பண்ணி அனதர் செல் ஆஃப் வந்து மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டு பற்றி பார்க்கும்போது இந்த 15 மினிட்ஸ் ஸ்விங்ஸில் இருக்கிற இது வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டா, இல்லை இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டான்னு இல்லாமல் டைம் பேஸ்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 3 டைம் ஃப்ரேமுமே மந்த்லி, வீக்லி அண்டு டெய்லி இப்டா 3மே டிஸ்கவுண்ட்லேயோ இல்லை ப்ரீமியத்துலேயோ இருக்கும்போது பை ஆர் செல் ப்ரோக்ராம்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டோட டார்கெட்டட் லிக்விடிட்டிஸும் இந்த 3 ஃபங்க்ஷன் பற்றி எப்படி பர்ஃபார்ம் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். அதாவது 3 இப்டாவை பேஸ் பண்ணி, இது 3 இப்டான்னு வச்சுக்குவோம். இந்த 3 இப்டாவை பேஸ் பண்ணி இந்த இப்டாலிருந்து மார்க்கெட் அடுத்த 3 லிக்விடிட்டியில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் பேசிக் ஃபங்க்ஷன். இப்படி தான் மார்க்கெட் எப்பவுமே ஆப்ரேட் ஆகும். லிக்விடிட்டி பர்ஜ் பண்ணும்போதோ இல்லை இந்த ஈக்குலிபிரியத்தில் மார்க்கெட் வந்து ஈக்குலிபிரியத்துக்கு மேலே ஓடிஇ பண்ணும்போதோ நீங்கள் என்ன எடுத்துக்கக்கூடாதுன்னா அந்த லெவல்ஸுக்கு போனாலே மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகும்னு நினைக்கிறத விட அந்த இடத்துல இருக்கிற பிடி அரேவோட ரியாக்டிவ் பாயிண்ட்ஸில் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஐடியாஸ் பிளான் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டைம் பேஸ்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். இனிமேல் வரக்கூடிய லெக்சர்ஸில் நம்ம
இந்த டைம் பேஸ்டு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், மார்க்கெட்டோட கரண்ட் பொசிஷன் எங்கே இருக்குது, ஃபேர் வேல்யூ எங்கே இருக்கும், அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மட்டும் கிடையாது. அது மார்க்கெட்டோட ஃபேர் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிளேசஸில் இருக்கும். அந்த பிளேசஸ்க்கு மார்க்கெட் உள்ளுக்குள்ளே வரும்போது எக்ஸ்ப்ளோசிவான மூமெண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கொடுக்கலாம். ஓகே, இல்லை ஃபேர் வேல்யூவை நோக்கி மார்க்கெட் வந்து போகலாம். இதுதான் மார்க்கெட்டோட பேசிக் ஃபங்க்ஷன். ஓகே, டைம் பேஸ்டு ஈக்குலிபிரியத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், டைம் பேஸ்டு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், நான் கொஞ்சம் கேப் விட்டுருப்பேன், ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு மேலே நான் போஸ்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன், கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால. இனிமேல் வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ண பார்க்குறேன், வீடியோஸும் இனிமேல் ரெகுலராக வர பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.